டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வென்றவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதற்கிடையில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் விஜயகாந்த் சார்பில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் குடியரசுத் தலைவரிடம் விருதை பெற்றுக் கொண்டார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய 4 கோவில்கள் சார்தாம் என்று அழைக்கப்படுகின்றன. இமயமலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற இந்த கோவில்கள் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் தொடங்கும் போது மூடப்படும். பின்னர் கோடைக்காலம் தொடங்கியதும் மீண்டும் திறக்கப்படும். அந்த வகையில் 6 மாதங்களுக்கு பிறகு கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய 3 கோவில்கள் இன்று பக்தர்களுக்காக திறக்கப்படுகின்றன. நடை திறப்பை ஒட்டி கேதார்நாத் கோவில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 குவிண்டால் மலர்களை கொண்டு கோவில் நிர்வாகம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பத்ரிநாத் கோவில் நாளை மறுநாள் காலை 6 மணிக்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்களில் காவல்துறை, அரசு, ஊடகம், வழக்கறிஞர் உள்ளிட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது என்றும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மருத்துவர்களுக்கு அனுமதி வழங்க கோரி தமிழ்நாடு மருத்துவர்கள் நலச்சங்கம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் கே. ஸ்ரீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மருத்துவர்களுக்கு இடைக்கால அனுமதி வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. மேலும் இந்த மனு குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு மே 22ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் ஸ்டாண்டர்டு காலனியை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு சொந்தமாக செங்கமலப்பட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் கோர வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக போர்மேன் சுரேஷ் பாண்டியனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாகியுள்ள ஆலை உரிமையாளர் சரவணன் மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சித்திரை மாதத்தின் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை அட்சய திருதியை இன்று கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் உள்ளது. இதனால் தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இன்று தங்கம் விலை 2வது முறையாக உயர்ந்துள்ளது. காலையில் ஒரு சவரன் 360 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 53,640க்கு விற்பனையாகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.